கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு அவங்களுக்குரிய வார்த்தை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குறதான ஒரு வாக்குத்தத்தம். ஒருவேளை வாழ்க்கையில் உங்களை மனுஷங்க மாத்திரல, கடவுளும் உங்களை மறந்த மாதிரி இருக்கலாம். கிதியோன் அப்படி தான் ஒரு சோர்வோட மீதியான ஜனங்கள் அவங்கள இருக்கும்போது அவர் சோர்வோடு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அந்த கோதுமையை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தேவதூதன் சொல்கிறார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ கிதியோன் சொல்வார், ஆண்டவர் எங்களோட இருந்தால் ஏன்பா எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. நீங்கள் நடக்கிற சூழ்நிலை, நமக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை மறந்துட்டார் போல தெரியும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், இஸ்ரவேலே, இப்போ நான் என்னுடைய ஜனங்களை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை அழைச்சேன், நான் எப்படி உன்னை மறப்பேன்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கிற தேவனும் அல்ல, கைவிடுகிற தேவனும் அல்ல. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன்ருக்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சோர்ந்து போகிற நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் என்னை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்களே சுவாமி, இந்த காரியத்தில் நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்றத வெளிப்படுத்துங்க சுவாமி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு கேளுங்க. ஏசப்பா, நான் உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு உதவி பண்ணுங்கப்பா. இந்த காரியத்தில் நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்றத நான் மட்டும் இல்லைப்பா, என்னை சுற்றிலும் உள்ள கண்கள் அறிந்து கொள்ளணும், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் உங்களை மறக்கலைன்றதை ஆண்டவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. ஆமென்.